Hi guys and welcome back to Kama Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்காக டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். And before going into today's topic, I want to clarify one thing. So ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். I've seen நிறைய கமெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தேன் இந்த மாதிரி வந்து கர்மா கிரிப்டோ சேனலில் வந்து நியூஸ்னால ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஸோ ஒன்லி ஒன் திங், ஸோ கர்மா கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வி ஆர் டெடிகேட்டட் டு ப்ரொவைடிங் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ. ஸோ கிரிப்டோவில் என்னென்ன நிகழ்வு வரப்போகுது, அந்த நிகழ்வுனால என்னென்ன பாதிப்பு நடக்கலாம், என்னென்ன ப்ளஸ் நடக்கலாம், இதை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு விவாதமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேச போகிறோம் அண்ட் பகிர்ந்துக்க போகிறோம். இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சேனலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கணுமே தவிர இந்த காயின் ஏறும், இந்த காயின் அடுத்து ஏறிடும், ப்ரிடிக்ஷன் வந்துடும், இவங்க சொன்னாங்க ஏறிடுச்சு, இவங்க சொன்னாங்க ஏறல, இவங்க இப்போ இறங்குன்னு சொன்னாங்க ஏறுதுன்னு சொன்னாங்க இறங்குது, இவங்க வந்து மார்க்கெட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கான்செப்ட்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எங்கள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா போக விரும்பல. ஸோ வி ஆர் கோயிங் டு ப்ரொவைட் நியூஸ் அண்ட் வாட் ஆர் த ஷெடியூல்ஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் கிரிப்டோ அண்ட் அடுத்தடுத்து என்னென்ன ஆக போகுது அப்படின்னா. ஸோ இதுதான் எங்களோட விஷன் அண்ட் மிஷன் கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் நம்மளோட கோலாக இருக்கும். மற்றபடி எந்த ஒரு ப்ரிடிக்ஷன்ஸோ இல்லை வந்து வீடியோ நிகழ்வு முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறீங்க முன்னாடியே சொல்லுங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஆஸ் ஃபார் அஸ் நவ் வி ஆர் கன்சர்ன், இப்போதைக்கு நாங்கள் சொன்ன வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட் ஜோ பிடன் பிரசிடென்ட் ஆகும்போது என்னென்ன இம்பாக்ட் வரும்ன்றதை பார்த்தோம், பை மெயின் நெட் வரும்போது என்னென்ன இம்பாக்ட் வரும்ன்றதை பார்த்தோம், சிபிஐ இண்டெக்ஸ் பிபிஐ இண்டெக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் ஃபோர்காஸ்ட் பண்ணி தான் சொல்கிறோம். இந்த டேட்டில் இது வரப்போகுது, இந்த டேட்டில் இது வரப்போகுது, அப்போ மார்க்கெட் மாறாது அப்படின்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ணி பேசுகிறோம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ தட் இஸ் ஹவ் வி மூவ் அண்ட் வி ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அதர் சேனல்ஸ். ஓகே, ஸோ மூவிங் டு கான்டெக்ட் டுடே அண்ட் அகெயின் நான் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கொண்டு வரலான்னு சொல்லி பார்த்தேன். ஸோ ரெண்டு நியூ டவுட்ஸ் அண்ட் நியூ டவுட்ஸ்ன்றது இல்லை, பட் ரொம்ப அத்தியாவசியமான டவுட்ஸாக இருந்துச்சு, அதனால நான் எடுத்து போட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்டிருந்தாரு, ப்ரோ என்னோட அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பை காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு மாற்றிட்டாரு, ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் சில வந்து ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 2 years முன்னாடின்னு நினைக்கிறேன், நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் பேசுகிறேன். 2 years முன்னாடி நம்ம வந்து ஃபோன் டு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பை மாற்றும் போது 2 ஆப்ஷனில் வந்து லாகின் பண்ணுவோம். ஒன்று ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ணி பண்ணணும், இல்லை அப்படின்னா மெசேஜ் ஓடிபி. ஸோ 2 years முன்னாடி நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் லாகினும் இருந்துச்சு, ஃபோன்லேருந்து ஃபோன் மாற்றினதுக்கப்புறம் ஃபேஸ்புக் லாகின்லேயும் பண்ணலாம், இல்லை ஓடிபி உங்கள் ஃபோனுக்கு வரும் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட கண்ட்ரீஸ்க்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா எனேபிளாக இருக்குது, அதில் இந்தியா வந்து இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து உங்களோட ஏர்லியர் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட், நீங்கள் ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணால் உங்களுக்கு அதே வேலட் காயின்ஸ் எல்லாமே வந்துடும். பட் வென் யூ ஆர் கோயிங் இன் டு தி ஓடிபி கொஞ்சம் ரிஸ்கியான வேலையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ அதை நீங்கள் வந்து டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொன்று சொன்னாங்க, ப்ரோ மைனிங் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாமா, அதனால ஏதாவது வருமா, காயின்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மைனிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து அது ரன் ஆகிட்டு தான் இருக்க போது, அது காயின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த இஷ்யூஸ் இல்லை, யூ கேன் கேரி ஆன் மைனிங் ஆஸ் லாங் அஸ் அதை நீங்கள் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி விடுற மாதிரி நீங்கள் டெய்லி ஆன் பண்ணி விட்டு மைன் பண்ணிக்கலாம். ஓகே, கம்மிங் டு டுடேஸ் டாபிக், Pi has again crossed its new all-time high. So as of now பேசிட்டு டைம்ல $2.15 பார்த்தீங்கன்னா தாண்டி போயிட்டு இருக்கு, which is a very good news. And இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டார்கெட் ஃபார் பை. ப்ரோ என்ன ப்ரோ பேசிட்டு இருக்காங்க மார்க்கெட்ல, என்ன டார்கெட்ல நோக்கி ஓடிட்டு இருக்கு? ஸோ ஆல்ரெடி நீங்க சொன்னிருந்த அந்த 5-6 காயின்ஸோட டார்கெட் பிரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அழகா இட்டாச்சு. ஸோ இதுக்கு என்ன டார்கெட்? பை அப்படின்னால நம்ம மேத்தமெட்டிக் படி பார்த்தீங்கன்னா 3.14ங்க. ஸோ கம்யூனிட்டி, இப்போ நம்மளுக்கு டோஜ் காயினுக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க, ஷீபாயினுக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க, அந்த மாதிரி பைக்கான கம்யூனிட்டி வந்து என்ன ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னா பையை வந்து எப்படியாவது பார்த்தீங்கன்னா அந்த 3.14ன்ற மேஜிக்கல் நம்பர், பிகாஸ் பை மேத்தமெட்டிக்கல் நியூமெரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பைன்றதால அந்த 3.14க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது புஷ் பண்ணி கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எய்ம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ரியலி டு பி ஆனஸ்ட், உண்மையாக சொல்லணும் அப்படின்னா பர்சனலாக என்னோட ஒப்பீனியன், ஷிபா இனுக்கு அடுத்து ஒரு நல்ல ஒரு யூட்டிலிட்டியான ஒரு டோக்கன், ஒரு ஈகோ சிஸ்டமோட வளர்ற டோக்கனை நான் பையா பார்க்குறேங்க உண்மையிலே. ஏன்னா மற்ற எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல அந்த அளவுக்கு. பிகாஸ் டோஜ் காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அது ஒரு இலான் மஸ்க் இருக்காரு, அதை ஒரு 2-3 இதில் கொண்டு வராங்க, ஓகே. ஃப்ளோக்கியா இனியும் செவரல் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க, நல்லா கொண்டு வராங்க, ஓகே. பட் ஷிபா இனியும் கொண்டு வந்த அந்த மெட்டாவர்ஸ்லேருந்து எல்லா மூவ்மெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா டிஆப்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பை வந்து ரொம்ப பிரகாசமாக அவங்க ஈகோ சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ பை காயின் ஏறுதோ இறங்குதோ டாக்ஸ் அப்பார்ட்,
பட் நல்ல ஒரு அப்ளிகேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக பையை வந்து கருதலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியன். அண்ட் ரிகார்டிங் பை 3.14 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபோக்கஸ் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ அதை நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா பையோட எய்ம் அண்ட் கோலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி எல்லா மார்க்கெட்டுமே பிட்காயினில் 85Kல இருக்கும்போது பை காயின் ஹஸ் பின் ஸ்டெடிலி கோயிங் அண்ட் ஆல் டைம் ஐ நோக்கி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பீட் பண்ணி போயிட்டு இருக்கு. 3.14 மேக்ஸிமம் டார்கெட். அதுக்கப்புறம் என்ன அப்படின்றது நம்ம ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். அடுத்து என்ன நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிடி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தருணத்தில் நம்ம வேற எதை பற்றி பேச போகிறோம்? 2 முக்கியமான காயின், என்னோட ஸ்லீப்பர் செல்ஸ் QNT as well as லைட் காயின். இப்போ நீங்கள் போய் பாருங்கள் QNT காயினும் லைட் காயினும் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் என்னோட 5 மேஜர் ஸ்லீப்பர் காயின்ஸ் வந்து QNT, லைட் காயின் LTC அண்ட் Solana SOL, XRP அண்ட் கார்டோனா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா QNTயோட லைட் காயினை போய் மார்க்கெட் போய் பாருங்கள். அப்பா என்ன ஒரு ரிட்டர்ன்ஸ் இந்த டைமில் கொடுத்துட்ருக்கு. அப்பார்ட் இந்த பிட்காயின்லாம் ஃபால் பண்ணுற டைமில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. பிகாஸ் இந்த காயின்ஸ்லாம் உண்மையிலே அந்த ஒரு பொட்டன்ஷியல் இருக்குங்க. QNTயாக இருக்கட்டும், லைட் காயினாக இருக்கட்டும், XRP, ADA அண்ட் Solana எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பொட்டன்ஷியல் இருக்குது. அதனால தான் நான் வந்து அந்த ஒரு 5 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஃபேவரட் அண்ட் பர்சனல் திங்காக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ கமெண்ட் செக்ஷன் இஸ் கமிங் பேக். ஸோ நீங்கள் உங்களோட ஜென்யூன் கமெண்ட்ஸ் ப்ரிடிக்ஷன் படி போடாதீங்க. பட் உங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான டவுட்ஸ் இருக்குது அந்த மாதிரினா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஐ எம் ரீடிங் ஆல் யுவர் கமெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான உரிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி இருக்குது. யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் யுவர் மெயில் ஐடி. அண்ட் எனக்கு பைன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ண எல்லாருக்குமே நான் பார்த்தீங்கன்னா ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அனுப்பிச்சிட்டேன். அதோட ஃபீட்பேக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயிலையும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் பண்ணலாம். அண்ட் இஃப் யூ ஒன் வேறு ஏதாவது உங்களுக்கு டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட மெயில் அணுகலாம். மெயில் அணுகி அதில் என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வில் கிவ் யூ அ குட் ப்ராப்பர் கண்டென்ட் அண்ட் அ குட் ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன். So thank you for watching Gamma Crypto and do stay tuned for more interesting news regarding cryptocurrency.